மும்பையிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பழக்கம். ஆனாலும் எனக்கு நெருங்கிய உறவு எப்பொழுது வந்தது என்றால் 2010 நவம்பர் பாண்டு பிரைட் உயர்நிலைப் பள்ளியிலே மும்பை தமிழினர் ரயில் பணிகள் நல சங்கம் என்று ஆரம்பித்த பொழுது அவர்கள் எங்களுக்கு முன்னின்று ஆலோசகராக பொறுப்பேற்று இதுவரையிலும் 15 வருடங்களாக தொடர்ந்து எங்களுக்கு பெரிய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்கு கூப்பிட்டாலும் எங்களோடு அவர்கள் ஒரு தற்பெருமை இல்லாமல், அது சென்னை, டெல்லி, மும்பை பொது மேலாளர் அலுவலகம், கோட்ட மேலாளர் அலுவலகம், எங்கு கூப்பிட்டாலும் அவர்கள் வருவார்கள். ஒரு பெரிய சமூக சேவகர். அவருடைய 73வது பிறந்த நாள் காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, பொது சேவை என்பது அவருடைய இரத்தத்தில் இருக்கிறதை நான் கண்டேன். ஏனென்றால் எங்கு சென்றாலும் தன்னை அவர்கள் முன்னிலைப்படுத்த மாட்டார்கள். கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வருவார்கள். விசேஷமாக ரயில்வே அலுவலகத்துக்கு எப்போ கூப்பிட்டாலும் அவர்கள் வருவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நல்ல அரசியல் தலைவர்களாம் நல்ல நெருங்கிய உறவு உள்ளது. அநேக அரசியல் தலைவர்கள் அவர்களை கண்டு மதிக்கிறார்கள். அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். நான் கண்கூடாக அதை நான் பார்த்தேன். அவர்கள் நீடூடி வாழ வேண்டும். அவர்களுடைய தகப்பனார் எப்படி தாராவி பகுதியிலே ஒரு முக்கிய பிரமுகர்களாக இருந்தார்களோ, தாரை மக்களுக்கு பெரிய உதவி செய்திருக்கிறார்கள். தாரை மக்களுக்கு அடையாளமாக இந்த குடும்பம் இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த தாராவி பகுதியிலே அவர்கள் பள்ளிக்கூடம் நடத்தியிருக்கிறார்கள். ஆதி திராவிட மக்களுக்கு அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார்கள். மும்பையில் மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஊரில் பத்தமடையிலும் கூட நல்ல வீடு இருக்கிறது. அங்கேயும் நல்ல மதிப்பாக இருக்கிறார்கள். யாரிடமும் தவறான முறையில் பழகிறது இல்லை. அன்போடு பழகிறவர்கள், ஆன்மீகம் கொண்டவர்கள். அவர்கள் மாத்திரம் பிள்ளைகளும் அதே போல அன்போடு பழகிறவர்கள். இந்த குடும்பம் தாராய்க்கு அடையாளமாக இருக்கிறபடியால் ஆண்டவர்களாக செலுத்தி வாழ வேண்டும்.